தி ஃபெடரல் ஆசிரியர் திரு தட்சிணாமூர்த்தி இணைந்திருக்கிறார். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். பெங்களூர்ல நடந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பா 2வது நாளாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையில ஈடுபட்டு இருக்காங்க. இதுல அவங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பயங்கரவாதமா இல்ல தொழில் போட்டியா அப்படிங்கிற கோணங்கள்ல விசாரிக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பயங்கரவாதத்தோட தான் தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டி இருக்குதா? இது நீங்க ரொம்ப ஒரு மாதிரி கேர்ஃபுல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஆள் யார் வந்தாங்களோ வந்து ஒரு மாதிரி ஓப்பனா வந்திருக்காங்க. அது வந்து அந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ வச்சுட்டு ஒரு பஸ்ல வந்துட்டு திருப்பியும் அதே இன்னொரு பஸ்ல ஏறி போயிட்டாங்க அந்த சிசிடிவி மூலமா பார்த்த உடனே. ஸோ இதுல என்னன்னா அந்த ஆள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மறைஞ்சு அந்த மாதிரி வரல, அவங்க ஓப்பனா வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் ரொம்ப லோ இன்டென்சிட்டின்னு சொன்னாங்க, ரொம்ப ஹை இன்டென்சிட்டி இல்லை. ஸோ அது வந்து நிறைய பேர் இப்போ ஒரு வார்னிங் எல்டா காஷன் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் தோணுது. அது ஒரு 7-8 டீம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதுல என்ன தெரியறதுன்னா ஒரு மாதிரி வார்னிங் மாதிரி தோணுது. ஏன்னா ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருக்கு, ஒரு 9 பேருக்கு 9 people have been injured. பட் ரொம்ப சீரியஸ் வந்து ஒருத்தர் தான் இருக்காங்க. பட் இது வந்து இந்த ராமேஸ்வரம் கெஃபே எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னா இல்ல எதுக்கு அவங்க சூஸ் பண்ணான்னு ஒரு ஸ்பெகுலேட் பண்ணாங்கன்னா, இந்த ராமேஸ்வரம் கெஃபே ரொம்ப நல்லா பிசினஸ் பண்ணி அது ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஜஸ்ட் செப்டம்பர் 2021 தான் ஆரம்பிச்சாங்க அது. ஸோ இந்த லாஸ்ட் இன்னொரு 3 வருஷம் கூட ஆகல. இந்த 3 வருஷத்துக்குள்ள அது பயங்கரமா ரொம்ப பிசினஸ் எல்லாம் நல்லா ஆகி ரொம்ப புகழ், அப்புறம் கூட்டம் என்னைய ஒரு 4-5 பிரான்ச் இருக்கு இப்போ பெங்களூர்ல. எல்லா பிரான்ச்லயும் எப்பவுமே கூட்டம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஹோட்டல் பிசினஸ்ல கொஞ்சம் அந்த ப்ரொஃபஷனல் ரைவல்ரி ரொம்ப அதிகம்னு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு சொன்னார். அவங்க அந்த ஹோட்டல் ஓனர் சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப அந்த ப்ரொஃபஷனல் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். பெங்களூர்ல வேற நீங்க தெரியும் ரொம்ப எக்கச்சக்க ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதனாலயே இருக்கலாமா, இல்லாட்டா வேற தீவிரவாதின்னு வந்ததுன்னா அவங்க வந்து எந்த காரணம்னாலும் இப்போ பெங்களூரை சூஸ் பண்ணி ராமேஸ்வரம் கஃபே சூஸ் பண்ணாங்கன்னு ரொம்ப அதுக்கு ஒரு பதில் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்கா இருக்கு. சார், நீங்க சொல்லும்போது ரொம்ப வெளிப்படையாவே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே வந்து அந்த பையன் அங்க வச்சுட்டு போனதா சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவர் யாரு அப்படிங்கிற அந்த விசாரணை எந்த நிலையில இருக்கு சார்? இதுல அந்த சிசிடிவி மூலமா திருப்பியும் பஸ்ல ஏறி எங்க போயிட்டாங்கன்னு வருது ரிப்போர்ட்ஸ் எல்லாம். ஸோ செக் பண்ணிட்டு இருக்காங்க அது யாரு என்னன்னு. மோஸ்ட்லி தெரிஞ்சிருவாங்க அது மோஸ்ட்லி இன்னொரு 2-3 days ஒரு 1 week உள்ள டெஃபினட்டா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அது யாரு இந்த பர்சன் என்னன்னு. பிகாஸ் ரொம்ப ஓப்பனா வந்துட்டு போயிருக்காங்க, ரொம்ப அதை வந்து மறைச்சு அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண ட்ரை பண்ணல. அப்புறம் அந்த பஸ்ல எல்லாம் வேற சிசிடிவி இருக்கு, அவங்க எந்த பஸ்ல ஏறி போனாங்களோ அந்த பஸ்லயே சிசிடிவி எல்லாம் இருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை ஐ திங்க் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் தெரிஞ்சிடும் யாரு என்ன எதுக்கு பண்ணாங்கன்னு. நமக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனாலும் கூட அந்த குண்டை வச்சுட்டு போனது யாரு அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றது நீங்க சொல்லும்போது புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.